வாங்க இட்லி துணி இல்லாமல் இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த துணி யூஸ் பண்ணுறனால மில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியா அதில் இருந்துகிட்டே தான் இருக்குது. டாய்லெட்டோட மோசமாக இதில் தாங்க பாக்டீரியா ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இனிமேல் இதை யூஸ் பண்ணாதீங்க, தூக்கி போட்டுருங்க. இது வேண்டவே வேணாம் நம்ம கிச்சனுக்கு. அதுக்கு முதல்ல இதிலே நம்ம இட்லி ஊற்றலாம். இதில் எண்ணெய் போட்டுக்கோங்க, லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க எண்ணெயை. அதை அப்படியே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்படியே அதில் எண்ணெயை அந்த ரவுண்டில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் மாவு ஊற்றுறப்ப இட்லி ஒட்டாமல் கொஞ்சம் வரும். ஒட்டுறனால பிரச்சனை இல்லை, இருந்தாலும் நமக்கு அது பில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியா ஊற்றி சாப்பிட்றது நல்லதே கிடையாதுல்ல. அதனால் நம்ம இப்படி ஊற்றுறது தான் ரொம்ப நல்லது. வாங்க இப்போ மாவை இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் தொடச்சிக்கோங்க, ஏன்னா ரொம்ப ஆயில் வேண்டாம், லைட்டாக ஆயில் இருந்தால் போதும். இட்லி எடுக்கிறதுக்கு தான் நம்ம ஆயில் ஊற்றுறோம். இப்போ மாவை எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி இந்த மாதிரி இட்லி எல்லாத்தையும் வச்சுருங்க. வச்ச பின்ன கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ இட்லி பொலன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? இது தாங்க நல்லா சுவையாக சாப்பிட்ணும், நல்லா க்ளீனாக சாப்பிட்ணும். இதுதான் நம்ம சாப்பிட வேண்டியது. இல்லைன்னா இந்த கோலாய் மாதிரி நிறையா பாக்டீரியா அதில் தங்க தான் இருக்கும். எவ்வளோ அழகாக இட்லி வந்திருக்கு பாருங்கள்.